ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கருப்பு உளுந்து தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கருப்பு உளுந்து தோசை செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. இட்லி அரிசி 3 பங்கு எடுத்துக்கணுங்க. 1 பங்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கணுங்க. இதை ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற போட்டுடலாங்க. ஒன்றாவே ஊற போட்டுடலாம். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி ஒன்றாவே ஊற போட்டுடலாங்க. கல் குப்பை இதெல்லாம் இருந்தால் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. 2 மணி நேரம் ஊறினா கூட போதுங்க. இதில் இருக்கிற தோல் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படியே சேர்த்தியே அரைங்க, அப்போ தான் சூப்பராக வரும். 1/4 கப்பு தேங்காய்ங்க. எந்த கப்பில் அரிசி பருப்பும் அளந்தீங்களோ அதுலேயே 1/4 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 சிகப்பு மிளகாய், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு, காஞ்ச கருவேப்பிலை தாங்க என்கிட்ட இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் மிக்சியில் ஒரு ரன் விட்டு துருவல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கிரைண்டரில் இந்த அரிசியும் பருப்பும் போட்டுருங்க. இதை நம்ம மிக்சியில் ரன் பண்ணி போட்டுடலாங்க. பெருங்காயத்தூள் எப்போ சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவை அரைச்சி முடித்த உடனே அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது அரைச்ச உடனே ஊற்றினா சூப்பராக இருக்குங்க. ஆனால் எனக்கு புளிச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரைச்சி புளிக்க வச்ச மாவை ஒரு வச்சதான் புளிப்பு ஏறும். இப்படியே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அரைச்ச உடனே சாப்பிட்டுக்கலாங்க. புளிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்லாங்க. அரைச்ச மாவு எப்படி வரும் அப்படிங்கிறது காமிக்கிறேங்க. கருப்பு உளுந்து தோசைக்கு அரைச்ச மாவு இப்படி தாங்க இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கோகனட் ஆயிலில் கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டிக்கலாங்க. தாளிக்கும் போது கருவேப்பிலை வேணாலும் சேர்த்திக்கலாம், விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கும் போதே சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் நான் இப்போ சேர்க்கலைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்து. கோகனட் ஆயில் ஒவ்வொரு தோசைக்கும் கோகனட் ஆயில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது வைஷ்யா ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் டிஃபனுங்க. இதை அவங்க உத்துலடை அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல உத்துலடை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல உத்துலடைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கருப்பு உளுந்தம்பருப்பு தான் அவங்க நல்ல உத்துலடை. ஒரு ட்ரெடிஷ்னல் டிஃபன் மட்டும் இல்லைங்க, கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் தவறாமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. கருப்பு உளுந்து தோசை இப்போ ஊற்றிக்கலாங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க, அது நல்லா சூடாகிட்டுருக்குங்க, ஆகட்டுங்க. பாருங்கள், மாவில் கடுகு நம்ம தாளித்து கொட்டியிருக்கோம். கடுகு பெருங்காயம் போட்டிருக்கோம், எண்ணெயில் தாளித்து இதில் போட்டிருக்கோம். இப்போ இதை தோசையை ஊற்றிடலாங்க. உளுந்து மாவு தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக வேணாலும் ஊற்றிக்கலாம், மெலிசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் வரும், ரோஸ்ட்டாகவும் வருங்க. திஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபி இப்படி தான் பண்ணுவாங்க. இது வெள்ளை உளுந்தில் பண்ணக்கூடாதுங்க, கருப்பு உளுந்தில் தான் பண்ணணும். ஏன்னா இந்த தோசைக்கு பேரே கருப்பு உளுந்து தோசை அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால் கருப்பு உளுந்து தாங்க இதில் மேஜர். அந்த கருப்பு உளுந்து இல்லைன்னா இந்த தோசை பண்ணுறக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக வராதுங்க. இப்போ தான் நான் குக்கிங் ஆயில் நீங்கள் ஊற்றினாலும் சரி, கோகனட் ஆயில் பிடிச்சா அது ஊற்றிக்கலாங்க. அதோட ஃப்ளேவருக்கு இந்த தோசை 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த தோசை செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்ல ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கோகனட் ஆயில் நாம் இப்போ ஊற்றியாச்சு. பிடிக்காதவங்க ரெகுலர் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. எப்பவும் போல் நம்ம உளுந்து தோசை சுடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். அதில் வெள்ளை உளுந்து போடுவோம், இதில் கருப்பு உளுந்து போட்டிருக்கோம். அப்புறம் அதில் ரெகுலர், அதாவது தோசை இட்லி மாவு அரைக்கிறது நம்ம உப்பு மட்டும் சேர்ப்போம். இதில் உப்பு காரம் அப்புறம் கொஞ்சம் மசாலா சேர்க்குறோம், அவ்வளோதாங்க. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் இதை நீங்கள் சாப்பிட்லாங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, இன்னும் ஒரு நிமிஷம் ஆகட்டுங்க. பாருங்கள், இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டுடலாங்க. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்தளவுக்கு டைம் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இது ரோஸ்ட்டாக பிடிச்சவங்க ஒரு நிமிஷம் நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. சாஃப்டாக பிடிச்சவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், வைஷ்யா ஸ்பெஷல் கருப்பு உளுந்து தோசை, அதாவது நல்ல உதுல் அடை ரெடி ஆகிடுச்சுங்க.
இதுக்கு வந்து ஆனியன் சட்னி தொட்டு சாப்பிட்லாங்க, கார்லிக் சட்னி தொட்டு சாப்பிட்லாங்க. இதையெல்லாம் அவங்க உள்ளிகட மிருகம் தெல்லகட மிருகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து புதினாவும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு செஞ்ச துவையலுங்க. இதோட லிங்க் வேணும், நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லதுங்க. நான் ஒவ்வொரு ரெசிபிக்கு இதுக்கு பதில் அதை வேறு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ரெசிபி பண்ணணுன்னா டெஃபினட்டாக கருப்பு உளுந்து இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு பேரே கருப்பு உளுந்து தோசை. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கருப்பு உளுந்து எந்தெந்த வகையில் சேர்த்தணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்திக்கணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. புளிக்க வச்சு தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாவு புளிக்க வச்சு சாப்பிடுங்க. இல்லாட்டி நீங்கள் அரைச்ச உடனே கூட சாப்பிட்லாங்க, செம்மையாக இருக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.